பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சுதர்சனம்ங்கிற ஒரு பணக்கார வியாபாரி இருந்தா. தன்னுடைய திரண்ட செல்வத்தை எல்லாம் ஒரு கருவூலத்துல பாதுகாப்பா வச்சு அதை காவல் காக்க தன்னுடைய மனைவியோட தூரத்து உறவினனான விஜயனை நியமித்தான். அவன் நேர்மையா பணிபுரிகிறானாங்கிறத அறிய அவன் மேல ஒரு கண் வச்சிருந்தான். இதை பற்றி அறியாத விஜயன் தினமும் தான் காவல் காக்கிற கருவூலத்திலிருந்தே சில பொற்காசுகளை திருடி வந்தான். சுதர்சனம் அதை பத்தி தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னான். விஜயனை உடனே கண்டிக்க துடித்த மனைவியை சுதர்சனம் தடுத்து, நம்முடைய ஏராளமான செல்வத்தை நாமே தனியா பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்பவும் கஷ்டம். இன்னொரு நேர்மையான மனிதனை தேடுறது அதை விட கஷ்டம். அதுக்கு பதிலா விஜயனே அந்த பணியை தொடர்ந்து செய்யட்டும், நான் விஜயனை கண்காணிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொன்னான். விஜயனும் தொடர்ந்து கஜானாவிலிருந்து பொற்காசுகளை திருடி கொண்டே இருந்தா. நாளடைவில் அவன் இப்படி திருடி சேர்த்ததையெல்லாம் 2 பானைகளில் நிரப்பி கஜானா அறைக்கு பின்னாடி உள்ள தோட்டத்தில் குழி தோண்டி புதைச்சிட்டான். விஜயன் இப்படி செய்யறதையும் சுதர்சனன் பார்த்துட்டான். உடனே அவன் விஜயனை கூப்பிட்டு கடுமையாக சாடினான். நீ என் மனைவியுடைய உறவினங்கிறனால உன்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்ச. ஆனால் நீ செல்வத்தை திருடி அதை பானைகளில் நிரப்பி தோட்டத்தில் புதைச்சி வச்சிருக்க. உனக்கு என்ன தண்டனை விதிக்கலாம்னு நீயே சொல்லுன்னு கோபித்து கொண்டான். தன்னோட இந்த திருட்டு வெளியானதுனால விஜயன் பயந்து நடுங்கினான். உடனே தன் எஜமானனுடைய கால்களில் விழுந்து, நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சினான். சுதர்சனம் உடனே, உன்னை நான் மன்னிச்சிடுற, நீ திருடின செல்வத்தையும் உனக்கே கொடுத்துடுற. ஆனால் உன் வேலையோட நேர்மையையும் திறமையையும் சோதிக்க உனக்கு நான் ஒரு சவால் விடுற. நீ பதுக்கி வச்சிருக்கிற என்னோட பணத்தை நானே ஒரு வாரத்துக்குள்ள உனக்கு தெரியாமல் திருட போற. உன் திறமையால நான் திருடுவதை தடுத்து நிறுத்த முடியுமான்னு பாரு. நீ தோத்து போனேன்னா உன்னை கைது செஞ்சு சிறையில் அடைக்க செய்வேன்னு சொன்னான். இந்த விஷயத்தை அறிந்த சுதர்சனத்துடைய மனைவி அப்பவே அவனை கையும் களவுமா பிடிச்சிருக்கலாம். அவன் 2 பானை நிறைய திருடி சேர்க்கிற வரைக்கும் எதுக்காக விட்டு வச்சிங்கன்னு கேட்டான். சுதர்சனம் அதுக்கு, அப்படி இல்லை, இப்போ அவன் 2 பானை நிறைய பணம் திருடிட்டான். அதை நான் திருடாமல் பாதுகாத்தா அது அவனுக்கே சொந்தன்னு நான் இப்போ அவனுக்கு ஆசை காட்டியிருக்க. அதனால் இத்தனை பணத்தையும் பாதுகாக்கிறதுக்காகவாவது இனிமே ஒழுங்காக வேலை செய்வான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதுக்குள்ள நடந்த விஷயத்தையெல்லாம் தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னான் விஜயன். அவளுடைய ஆலோசனையையும் கேட்டா. அவனுடைய மனைவி, நம்முடைய கிராமத்து எல்லையில் இருக்கிற மலை குகையில் ஒரு சாமியார் இருக்காரு, அவருடைய உதவியை நாடுனா இந்த பிரச்சனை தீரும்னு சொன்னான். விஜயனுடனே சாமியாரை சந்தித்து நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி யோசனை கேட்டா. அதுக்கு அந்த சாமியார், உனக்கு மந்திர விபூதி தர, அதை அந்த பானை புதைக்கப்பட்டிருக்கிற இடத்துல தூவுனா அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு அதை யாராலுமே எடுக்க முடியாது. ஆனால் ஒன்று, சுதர்சனத்தோட செல்வத்தை நீ இப்படி ஒழிச்சு வைக்கிறனால அந்த கொடிய பாவம் உன்னை வருத்தும். எது சரின்னு உனக்கு தோணுதோ அதையே செய்யன்னு சொன்னார். அப்போதைக்கு அந்த செல்வத்தையோ அடைந்து தன் வேலையும் தொடர்ந்தாலே போதும்னு நினச்ச விஜயன் பாவத்தை பற்றியெல்லாம் அக்கறை கொள்ளலை. சாமியார் தந்த மந்திர விபூதியை வாங்கிட்டு போய் பானைகள் புதைக்கப்பட்டிருந்த இடத்துல தூவுனான். இதனால் சுதர்சனத்தால் ஒரு வாரத்துக்குள்ள அந்த பானைகளையும் அதிலிருந்த தன்னுடைய பொற்காசுகளையும் எடுக்க முடியாமல் போச்சு. இப்படியே ஒரு வாரமும் கழிஞ்சிருச்சு. சுதர்சனம் தன்னுடைய நிபந்தனையில் தோல்வியுற்றா. ஆனால் 8வது நாளே விஜயனோட உடல் எங்கும் எரிச்சல் மூண்டுச்சு. பயந்து போன அவன் மறுபடியும் அதே சாமியார்கிட்ட போனான். அவனோட உடல் எரிச்சலை பற்றி கேள்விப்பட்ட சாமியாரோ, அந்த நல்ல மனுஷனோட செல்வத்தை நயவஞ்சகமாக திருடியதால் ஏற்பட்ட பாவந்தான் உன்னை இப்போ பீடித்திருக்கு. ஆனால் இந்த எரிச்சலிருந்து விடுபடணும்னா நீ ஒரு பூதமாக மாறி அந்த புதையலை காத்துவா. இந்த ரகசியம் உன்னுடைய மனைவிக்கு கூட தெரிய வேண்டாம்னு சொன்னார். தன்னுடைய உடல் எரிச்சலை தாங்க முடியாத விஜயனோ தான் பூதமாக மாறுவதே மேல்னு நினச்சா. சாமியார்கிட்ட அவன், சுவாமி, நான் பூதமாக எத்தனை காலம் இருக்கணும் அப்படின்னு கேட்டான். இது உன்னோட தவறான செயலால் நிகழ்ந்துச்சு. உன்னோட செய்கைக்காக நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும். உன்னோட பொறுப்பை ஏற்க இன்னொரு பூதம் வந்துச்சுன்னா நீ சுய உருவம் பெறுவாயின்னு சொன்னார் சாமியார். வேற வழி இல்லாமல் விஜயன் பூதமாக மாறினான். விஜயனோட மனைவி அந்த புதையலை தானே எடுத்துக்கொள்ள முயற்சி செஞ்சப்ப ஒரு பூதம் அவளை பயமுறுத்தவே அவள் ஓடி போயிட்டா. அந்த பூதம் தன்னுடைய கணவன் தான்னு அவளுக்கு தெரியலை. விஜயனை காணாத அவனுடைய மனைவி அந்த ஊரை விட்டே போயிட்டா. ஆனால் சுதர்சனமோ விஜயன் பணத்தை எடுத்துட்டு தலைமறைவாகி விட்டதா நினச்சிட்டு இருந்தா. இப்படியே பல ஆண்டுகள் கழிஞ்சுது. அந்த கஜானா இருந்த இடமும் இப்போ மாறிடுச்சு. அந்த இடத்துல வேறொரு வீடு உருவாகி அங்கே தேவநாதன்கிறவன் தன் குடும்பத்தோடு வசித்து வந்தா. தேவநாதன் ஒரு கஞ்சன். செலவாகுமேங்கிறதுக்காக தன்னுடைய பெண்ணுக்கு கூட திருமணம் செய்யாமலேயே காலம் கழிச்சு வந்தான்.
அவனோட கஞ்சத்தனத்தை பொறுக்காத அவனுடைய மகன் வீட்டை விட்டே போயிட்டா. அவனோட மகளும் தானே திருமணம் செஞ்சுட்டு போயிட்டா. அவனோட மனைவியும் இறந்துவிட தேவநாதன் தனி மனிதனானான். ஒரு நாள் தேவநாதன் தனக்கு இலவசமாக கிடைச்ச ஒரு மாம்பழத்தை தின்னுட்டு அந்த கொட்டையை தன்னோட வீட்டு தோட்டத்தில் நட்டு வைக்கிறதுக்காக குழி தோண்டும் போது பூமியில் 2 பானைகள் இருப்பதையும் அதில் பொற்காசுகள் இருப்பதையும் பார்த்தான். அவ்வளவுதான், தேவநாதனுக்கு மகிழ்ச்சியில் பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதை எடுக்க முயற்சித்ததும் திடீர்னு ஒரு பூதம் அவனுக்கு முன்னாடி தோன்றி பயமுறுத்துச்சு. பூதத்தை கண்ட தேவநாதன் கொஞ்சமும் பயப்படலை. அந்த செல்வம் தனக்கே சொந்தம்னு பூதத்தோடு வாதம் புரிய தொடங்கினான். உடனே விஜயனாகிய பூதம் அந்த புதையலுடைய கதையை சொல்லி அந்த புதையலுக்கு சொந்தம் கொண்டாட விரும்பினா தன்னை போல ஒரு பூதமாக மாறணும்னு, அதுக்கு குகைக்குள்ளே வசிக்கிற சாமியாரை பார்க்கணும்னு சொல்லுச்சு. பூதமானா கூட பரவாயில்ல, புதையல் கிடைச்சா போதும்னு நினச்ச தேவநாதன் அந்த சாமியாரை போய் பார்த்தான். தேவநாதனுடைய பேராசையை கண்ட சாமியார், பூதமானாலும் பரவாயில்ல, புதையல் வேணும்னு நினைக்கிற உன்னுடைய எண்ணம் நிறைவேறும், போய்வான்னு சொன்னார். விஜயனாகிய பூதத்துக்கிட்ட தான் பூதமாக மாறுவதாகவும் சாமியாருடைய ஆசீர்வாதத்தோடு வந்திருப்பதாகவும் தேவநாதன் தெரிவித்தான். பூதமுடனே அந்த பானைகளை தேவநாதன் கிட்ட ஒப்படைச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக பூதம் விஜயனா உருமாறுச்சு. பொற்காசுகள் அனைத்தும் தனக்கே சொந்தம்ங்கிற மகிழ்ச்சியில் குதித்த தேவநாதன் திடீர்னு தடுமாறி கீழே விழுந்து உயிர் துறந்தான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, அந்த சாமியார் செஞ்ச காரியத்தை பார்த்தியா? தேவநாதன் அவர்கிட்ட போய் அந்த புதையல் தனக்கு சொந்தமாக வேண்டும்னு கெஞ்சினப்ப உன்னுடைய எண்ணம் நிறைவேறும்னு சொன்னார் இல்லையா? ஏன் அதுபடி நடக்கல? தேவநாதன் ஏன் இறந்து போனா? சாமியார் சொன்னதில் ஏதாவது உட்பொருள் இருக்கா என்ன? என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, தேவநாதன் மனிதநேயமே துள்ளி கூட இல்லாத அரக்கன், பணம் செலவாகுமேனு தன்னுடைய மகளுக்கு திருமணமே செய்யாத கஞ்சன், தன்னுடைய குடும்பத்தினர் அனைவரையும் இழந்தும் பணத்துக்கு மேலுள்ள ஆசை அவனுக்கு நீங்கலை, புதையலை தனதாக்கி கொள்ள வேண்டும்ங்கிற பேராசை அவனை குருடனாக்குச்சு. பிறருடைய செல்வம் விஷம் போன்றதுங்கிறத உணராத தேவநாதன் புதையலை அடைவதை குறிக்கோளாக கொண்டிருந்தான். அதுக்காக அவன் பூதமாக கூட மாற தயாரானான். அப்படி புதையல் ஒன்றையே குறியாக கொண்ட தேவநாதன் கிட்ட உன்னுடைய எண்ணம் நிறைவேறும்னு சாமியார் சொன்னது சரிதான், அதில் தவறு எதுவும் இல்லை, உட்பொருளும் இல்லைன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.